திருச்சியில் முதலமைச்சர் விஜய் சூளுரை. தேர்தல் களத்தில் மட்டுமல்ல, அரசியல் களத்திலும் தாவேகா மற்றும் டிஎம்கே இடையிலே போட்டி. இதர கட்சிகளுக்கு இடமில்லை. முதல்வர் விஜயின் ஆவேச பேச்சு எரிச்சல் ஊட்டுகிறதா எதிர்கட்சிகளை? திமுக தவிர எதிர்வரிசையில் இருக்கும் மற்ற கட்சிகளின் நிலை இவ்வாறுதான் இருக்கிறதா? வணக்கம், நான் உங்கள் அருணாச்சலம். ஊடக தமிழ் உங்களுக்காக. திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில், நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில், தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆக்ரோஷமான பேச்சில் அனைவரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய உரை வீச்சில் களத்தில் நிற்கிறது. தேர்தல் களத்திலும் சரி, அரசியல் களத்திலும் சரி, தாவேகா வெர்சஸ் திமுக என்கின்ற சூழலை தொண்டர்களுக்கு உற்சாகம் அளித்திருக்கிறது. எதிர்கட்சிகளை பதறச் செய்திருக்கிறது. ஆயினும் கூட நடைமுறை சவால் தாவேகா அரசிற்கு அநேகமாக நிறைய காத்திருக்கிறது. மக்களின் எதிர்பார்ப்பு என்ன? அதற்கு என்ன செய்வது? அதனுடைய செயலாக்கத்தை எவ்வாறு செயல்படுத்தி வெற்றி காண வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அமைச்சகம் அத்தனையும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்களின் எதிர்பார்ப்பு, 5 வகையான எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் நிலவிக் கொண்டிருக்கின்றன. அவசர கால அடிப்படையில் செயல்படுத்த வேண்டியது. நம்பர் 1, சட்ட ஒழுங்கு சம்பந்தப்பட்ட செய்திகள் விரைவாக தீர்வு காண வேண்டிய அவசியம் தாவேகா அரசுக்கு இருக்கிறது. இரண்டாவதாக, மது ஒழிப்பு. இந்த மதுவிலக்குத்துறை, மது விலக்கு என்றாலே மது இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வருவதுதான் அந்த மதுவிலக்குத்துறை. அது எந்த அளவில் செயல்படுது, செயல்பட்டது, இப்ப செயல்பட போகிறது என்பதை வைத்துத்தான் இந்த பூரண மதுவிலக்கா இல்ல எவ்வாறு இந்த மதுவை ஒழிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு. இது இரண்டாவது நிலையில. நிச்சயமாக பூரண மதுவிலக்கு நாம் அமலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னாச்சுன்னா பல சவால்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். மூன்றாவதாக, பெண்கள் பாதுகாப்பு. இந்த மது கலாச்சாரம் வேரூன்றி புறையூன்றி அப்படியே ரணப்பட்டு கிடக்கிறதுனாலதான் அதனுடைய உச்சம் இந்த பெண்கள் பாதுகாப்பின்மையை அதிகப்படுத்திட்டே இருக்குது. அரசு முழு கவனம் செலுத்தினாலும் கூட நாளுக்கு நாள் அந்த செய்திகள் வந்த வண்ணமே இருக்குது. அது இன்னும் இரும்பு கரம் கொண்டு அடக்க மக்கள் விரும்புகின்றனர். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை வாய்ந்த அரசாக இந்த ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசு இருக்கும் என்று மக்கள் நம்புகின்றனர். நான்காவதாக, காவல்துறையில் ஒரு சாமானியன் ஒரு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க செல்லுகின்ற போது அவருக்கான, அந்த சாமானியனுக்கான கண்ணியம் அங்கு காக்கப்பட வேண்டும். அவனுடைய புகாருக்கு உடனடியாக செவி சாய்க்க வேண்டும், தீர்வு கிடைக்க வேண்டும். அவ்வண்ணம் இந்த காவல்துறையினுடைய செயல்பாடு இருந்ததுன்னா இது மிகப்பெரிய வெற்றியை, மக்கள் எழுச்சியை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு கொண்டு சேர்க்கும். ஐந்தாவதாக, நகர்ப்புற அலுவலகங்கள்ல பதிவு செய்யப்படுகின்ற குறை, கோரிக்கைகள் உடனுக்குடன் சரி செய்து இந்த மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய வேலைகளை தாசில்தார்ல இருந்து ஆர்ஐ அப் டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வரைக்கும் அதனுடைய கண்ணோட்டம் சரியாக இருந்ததுன்னா அங்கு ஒரு சாமானியனுக்கு விரைவாக தீர்வு கிடைக்குமே ஆயின் இந்த ஆட்சி நல்ல ஆட்சி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. யாராலையும் அசைக்கவும் முடியாது. இந்த 5 நிலைகளை உடனடியாக கவனம் செலுத்தி சீர் செய்யுமா தாவேகா தலைவர் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசாங்கம்? காத்திருக்கலாம் நற்செய்திகளுக்காக.